சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகேங்க சார். ஓகே சார், 1 மினிட் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும். கொடுங்க சார். ஓகே சார். ஹலோ குரூப் மெம்பர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் நான் கார்ப்பரேட் அஸ் பர் ஐசிஏ கைட்லைன்ஸ். ஸோ திருமலை பத்திரன் சார் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சாருக்குன்னு தனியாக ஸ்பெஷல் இன்ட்ரோலாம் தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஜூமில் வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மீட்டிங் உள்ள நம்ம வந்து என்ட்ரு ஆயிடலாம். ஸோ சார் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் ஒன்ஸ் ரெக்கார்ட் மட்டும் ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு மட்டும் ஒன்று செக் பண்ணிக்கோங்க. நான் பண்ணணுமா இல்லை நீங்கள் பண்ணணுமா? அப்துல் சார் செக் பண்ணிட்டீங்களாங்க சார்? ரெக்கார்டிங் ஏதோ சார் சொன்னார். ஆல்ரெடி ரெக்கார்டில் தான் சார் இருக்கு. ஓகே, ஆல்ரெடி ரெக்கார்டிங்கில் தான் இருக்கு. ஓகே 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 சார். ரெக்கார்டிங் தான் இங்கே இருக்கு. ஓகேங்க சார். சார் இந்த எக்ஸல் ஷீட் தெரியுதாங்க சார்? ஒரு எக்ஸல் ஷீட்டு. எஸ் சார். ஓகே, இப்போ டாக்கிள் பண்ணுறது தெரியுதுங்க சார்? பிடிஎஃப்க்கு வர்றது. கைடன்ஸ் நோட்டுன்னு தெரியுதாங்க சார்? சரி ஓகே சார். தெரியுது சார், நல்லா கிளியராக தெரியுது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். வாய்ஸும் கிளியராக கேட்குதுங்க சார்? எஸ் சார். ஓகேங்க சார். சரி, நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முதல்ல வந்து இந்த வாய்ப்பளித்த சாருக்கு கோபி அசோசியேட்ஸ் அவங்க சார்பாக நடத்துகிற இந்த மீட்டிங் குரூப்புக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் எனது ஃபெலோ டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ், நான் எப்பவும் அப்படி தான் சொல்லுவேன், என்னோட ஃபெலோ டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ், அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரது அப்படிங்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்த உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன். சார், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டு நாம் வந்து மனசில் வச்சுட்டு இன்னைக்கு நான் கொஞ்சம் கிளாஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளால் வந்து இதை வந்து கவர் பண்ண முடியும். இது ஒன்று பார்த்தீங்கன்னா புது பேலன்ஸ் ஷீட் வந்து அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். புது பேலன்ஸ் ஷீட்டோட பேசிக் வந்து நிறைய மீட்டிங்கில் நிறைய பேர் கவர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஈஸியாக அப்படி தெரியலனா கூட ஆன்லைனில் வந்து உங்களால் படித்து தெரிஞ்சுக்க முடியும். என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து சரியாக வந்து பிடிபடல. சுருக்கமாக சொல்ல போனால் எந்த மீட்டிங்லையும் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணல. சும்மா பேசிக்காக அந்த பேலன்ஸ் ஷீட்டை பற்றி இப்படி இவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை, இது நான் போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறாங்களே தவிர ப்ராக்டிக்கலாக இந்த பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணணும், நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிற டேட்டா வச்சு எப்படி அந்த பேலன்ஸ் ஷீட்டை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து இது வரைக்கும் வந்து அதிக நபர்கள் வந்து மீட்டிங் வந்து எடுக்கல. ஸோ என்னோட டார்கெட் வந்து இன்னைக்கு அதுதான். உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட் ஏற்கனவே இருக்கிற டேலி டேட்டாலேருந்து நீங்கள் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இன்னைக்கு இந்த ஃபார்மேட்டில் உங்களால் வந்து பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்டை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நம்ம மெதுவாக சொன்னோம்னா டைம் ஆகும், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். நான் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து கைடன்ஸ் நோட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் தனியாக ஒரு எக்ஸல் ஷீட் கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸல் ஷீட் எல்லாமே வந்து நான் சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மீட்டிங் குரூப்பில் அவர் வந்து ஷேர் பண்ணுவார். ஓகேங்க சார். இப்போ நம்மளோட பேசிக் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது புது பேலன்ஸ் ஷீட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44 ஏபி டேக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் வந்து இருக்குது. ஷெட்யூல் 3ல கம்பெனிஸ்க்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் பிரகாரம் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது அவ்வளோ வந்து கஷ்டம் கிடையாது, ஈஸியான ஒரு வேலை. ஆனால் நம்மளுக்கு இது வரைக்கும் நான் வந்து கம்பெனி பேலன்ஸ் ஷீட் நான் ப்ரிப்பேர் பண்ணதே இல்லைங்க சார். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டை நான் வந்து பார்க்கணும், இதில் தான் நான் இப்போ ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது இது வந்து இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் வந்துங்க சார், உங்களுக்கு வந்து வேலை அதிகமாக எடுக்கும். கிளாஸிஃபிகேஷன் நீங்கள் அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த கிளாஸிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து போட முடியும். ஆனால் முடியாதது அப்படிங்கிறது கிடையாது. ஒன்ஸ் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது வந்து ஈஸியாக உங்களால் ஃபில் பண்ண முடியும். ஸ்டார்டிங் தான் ட்ரபிள், புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த வருஷம் நீங்கள் 1 வருஷம் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஈஸியாக வந்து இது வந்து பிடிபட்டுரும். ஏன்னா இப்போ நம்ம ஜிஎஸ்டி ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு புது ப்ரொவிஷன், காம்ப்ளிகேட் ப்ரொவிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம தயாராகிக்கிறோம், அவ்வளோதான்.
நம்ம வந்து அதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து அதுக்கு வந்து இப்படி இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம பயந்து இருந்தால் வந்து வேலைக்கு ஆகாது. ஓகே, சரிங்க சார். இப்போ நாம் இந்த வந்து பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிஏ இன்ஸ்டியூட் தான் வந்து சொல்லுது. இது இன்கம் டேக்ஸோ ஜிஎஸ்டியோ வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டோ இல்லை பேங்கிங் செக்டாரோ யாருமே இந்த பேலன்ஸ் ஷீட்டை பற்றி வந்து பேசல. யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் என்ன சொல்லுது, ஒரு கைடன்ஸ் நோட் போடுது. ஒரு கைடன்ஸ் நோட் போட்டு இது மூலமாக என்ன சொல்லுது, சிஏ ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சிஏ எப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறாரு, அவர் வந்து சைன் பண்ணும்போது அந்த பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. சிஏ எதுக்கு சைன் பண்ணுறாரு, ஒரு டேக்ஸ் ஆடிட் கேஸுக்கு சைன் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் கேசஸ் எல்லாமே இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது அதர் தேன் கம்பெனியை தவிர வேற நான் கார்பரேட் என்டிட்டி யார் யாரெல்லாம் வராங்களோ, ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஹெச்யூஎஃப், பார்ட்னர்ஷிப்பு, ட்ரஸ்ட்டு, சொசைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர் தேன் கம்பெனிஸ் யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இந்த பேசிக் எல்லாமே இந்த கைடன்ஸ் நோட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நானே இந்த எக்ஸல் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் வந்து உங்களுக்கு வந்து எது எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நான். அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் அப்ளிகபிள். எப்போ இருந்து அப்ளிகபிள், இந்த அசஸ்மெண்ட் இயர் 25-26 இப்போ நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்னில் உங்களுக்கு ஒரு டேக்ஸ் ஆடிட் கேஸ் வந்துருச்சு, அது ஃபர்மாக இருக்கட்டும், ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு ஆடிட்டர்கிட்ட சைன் வாங்கணும், ஃபைல் பண்ணணும். உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஐடிஆர் ஃபார்மரில் எதுவும் மாறல. அதெல்லாம் வந்து முதல்ல நீங்கள் எப்படி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அப்படி தான் இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் செய்யக்கூடிய பேலன்ஸ் ஷீட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம், ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். லெஃப்ட் எக்ஸ்பென்சஸ், ரைட் இன்கம், லெஃப்ட் லைபிலிட்டிஸ், லெஃப்ட் அசட்ஸ். ஆனால் இது ரைட் அசட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கீழே அப் அண்ட் டவுன் வந்துருச்சு. மேலே உங்களுக்கு வந்து லைபிலிட்டிஸ், கீழே வந்து அசட். இதை வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க, வெர்டிக்கல் ஃபார்மேட் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அதனால் நம்ம வந்து கவனிச்சுக்குவோம். ஓகே, சரிங்க சார். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட், அதாவது வந்துங்க சார் போன வருஷம் ஃபிகரும் தரணும், இந்த வருஷம் ஃபிகரும் தரணும். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், மார்ச் 2025 ஃபிகர் மட்டும்தான் கொடுப்போம். இதில் என்ன அடிஷ்னலாக என்ன பண்ணுவோம்னா போன வருஷம் இயர் எண்டிங் ஃபிகரையும் கொடுத்து ரெண்டாயிரத்தையும் கம்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு இது வந்து கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேண்டேட்ரியாக நம்ம 2 ஃபிகரையும் கொடுத்தாகணும். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் கிளாஸிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி லாஸ்ட் இயர் ஃபிகரையும் நீங்கள் கிளாஸிஃபிகேஷன் பண்ணி இந்த ஐட்டத்துக்கு மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இதில் வந்து போட வேண்டியது வரும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை நமக்கு. சரிங்க சார். அடுத்தது இதில் வந்து ஒரு ரவுண்டிங் ஆஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே அமௌண்ட் இன் ருபீஸ்ன்னு பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட் இன் ருபீஸ் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் இன் ருபீஸ், அமௌண்ட் இன் ஹண்ட்ரட்ஸ், அமௌண்ட் இன் தௌசண்ட்ஸ், அமௌண்ட் இன் லேக்ஸ் அப்படி வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட முடியும். ஒரு இன்கம்மை வச்சு எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க சார் ரவுண்டிங் ஆஃப். நீங்கள் வந்து டைரெக்டாகவே ஃபிகர் போடலாம், அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃபும் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் லேக்ஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன்னா இங்கே அமௌண்ட் இன் லேக்ஸ்ன்னு போட்டுட்டு ஒரு 10 லட்சம், எனக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நான் 10ன்னு மட்டும் போட்டுருவேன். இங்கே லேக்ஸ்ன்னு போட்டேன், இங்கே வந்து 10ன்னு போட்டேன். ஸோ இது வந்து 10 லட்சம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்படி வந்து ஒன்ஸ் நீங்கள் ரவுண்டிங் ஆஃப் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே த்ரூ அவுட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பேலன்ஸ் ஷீட், பிஎன்எல், அதுக்கு சப்போர்ட்டிங் நோட்ஸ் அத்தனைக்குமே நீங்கள் வந்து இதே ரவுண்டிங் ஆஃப் வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிடணும். பேலன்ஸ் ஷீட் மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க சார், பின்னாடி நோட்ஸ் எல்லாம் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணல அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னாங்க சார், இதில் இருக்கிற டெர்மினாலஜி அண்ட் ஆர்டர் இது வந்து மாறக்கூடாது. டெர்மினாலஜி அப்படின்னா இதில் இருக்கிற டேர்ம்ஸ், அதாவது பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து லைபிலிட்டிஸில் உங்களுக்கு வந்து சார் இது வந்து நான் கடகடன்னு போகிறனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எங்கே எந்த ஐட்டம் வருதுன்னே தெரியாது. ஒன்ஸ் இந்த மீட்டிங் நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு பொறுமையாக அந்த வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் லைன் பை லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். புரிஞ்ச அளவு கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் அ டைம் இதை வந்து மைண்டில் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து மைண்டில் லோடப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்து கவனிச்சுட்டு பின்னாடி அந்த பொறுமையாக அந்த எக்ஸல் எடுத்து பார்த்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்து நீங்கள் பொறுமையாக லைன் பை லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து பிடிவிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லைபிலிட்டிஸுங்க சார் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த டெர்மினாலஜி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஸ்டியூட் கொடுத்த ஃபார்மேட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஓனர்ஸ் ஃபண்ட், அடுத்த நான் கரண்ட் லைபிலிட்டி, அடுத்தது கரண்ட் லைபிலிட்டி, இப்படி வந்து இதுக்கெல்லாம் டேர்ம்ஸ். இப்போ ஓனர்ஸ் கேபிட்டல்னா ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு வரும். லோன்ஸ் அப்படின்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னு வரும். இப்போ நமக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம வந்து மாற்றக்கூடாது.
இங்கே வந்து லோன் தானே, நான் வந்து கேவிபி லோன்னு போட்டுறேன். இது வந்து கேபிட்டல் தானே, ராமசாமி குப்புசாமி கேபிட்டல் நான் போட்டுறேன். அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணக்கூடாது. இதில் கொடுத்துருக்கிற வேர்டிங்ஸ் தான் நாம் வந்து அடாப்ட் பண்ணணும். ஸோ இந்த டெர்மினாலஜி வந்து மாறக்கூடாது. இன்ஃபேக்ட் இந்த பேலன்ஸ் ஷீட் அவங்க கொடுத்தது காரணமே அதுதான். இது வரைக்கும் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் பேலன்ஸ் ஷீட் போட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் குரூப்பாக போடுவாங்க, ஒரு சில பேர் குரூப் இல்லாமல் போடுவாங்க, ஃபிக்ஸட் அசட் மேலே போடுவாங்க, இல்லைன்னா கரண்ட் அசட் மேலே போடுவாங்க. இதை மாதிரி வந்து இஷ்டத்துக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஒரு ரெகுலேட்டடாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் மாறக்கூடாது, ஆர்டரும் மாறக்கூடாது. இப்போ ஓனர் ஃபண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் முதல்ல வருதுன்னா நான் கரண்ட் தான், நீ கரண்ட் தூக்கி மேலே போடுறேன், இல்லை நான் கரண்ட் தூக்கி மேலே போடுறேன் அப்படிங்கிற இந்த ஆர்டரை வந்து நீங்கள் வந்து மாற்றக்கூடாது. ஸோ டெர்மினாலஜின்னு ஆர்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரே அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்க என்ன ஃபார்மேட்டில் கொடுத்தாங்களோ அந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். இது வந்து இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த எக்ஸல் கிடைக்குதுங்க சார். நான் வந்து இந்த எக்ஸல் வந்து உங்களுக்கு வந்து புரியணுங்கிறக்கா இதை மாதிரி எல்லாம் உங்களுக்கு வேர்டிங்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்ஸ்டியூட் கொடுத்த வெப்சைட்டில் இருக்கிற எக்ஸல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பேலன்ஸ் ஷீட், பிஎன்எல், அதுக்கு சப்போர்ட்டிங் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி நீட்டாக இருக்கும். இதெல்லாம் ஃபார்முலா பேஸ்டாக இருக்கும். இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகி உங்களுக்கு வந்து டோட்டல் கரெக்டாக வர மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து வருது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்க சார். இப்போ நாம் ஃபஸ்ட்டு இந்த பேலன்ஸ் ஷீட் ஐட்டமை பார்ப்போம். இதில் வந்து லைபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அசட்ஸ் அடுத்தது பார்ப்போம், அடுத்தது நம்ம பிஎன்எல் பார்ப்போம். பிஎன்எல் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு சப்போர்ட்டிங் நோட்ஸ் இது ஃபுல்லாக பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டு உங்களுக்கு அதிகமான டைம் எடுக்குங்க சார். பிஎன்எல் கொஞ்சம் கன்சிடரபுளாக கொஞ்சம் கம்மியான நேரத்துலேயே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே சார், அது டைம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி சொல்லுங்கள் சார். அந்த ஜூம் டைம் முடியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் ரஷ் பண்ணிடுறேன். நான் நிறையா சொல்ல வேண்டியிருந்தால் கூட சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஓகே, சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க சார், முதல்ல வந்து நம்ம வந்து இன்னொரு பரிச்சயமான டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்கில் ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுப்போம். அதில் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்கும். உடனே பேங்க் மேனேஜர்னு சொல்லுவார், சார் அந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு எனக்கு ஒரு பிரேக்கப் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சன்ட்ரி கிரெடிட்டார் ஷெட்யூல் நம்பர் 1 அப்படின்னு போட்டுட்டு பின்னாடி வந்து ஷெட்யூல் நம்பர் 1ல் அதுக்கு உண்டான பிரேக்கப் வந்து தருவோம். அதோட டோட்டல் முன்னாடி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆகும். இப்போ டிட்டோ அதே சேம் தாங்க சார். அங்கே ஷெட்யூல் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, நோட்டுன்னு சொல்லிட்டாங்க. நோட் நம்பர் கொடுத்துட்டாங்க. நோட் நம்பர் 3, நோட் நம்பர் 4, நோட் நம்பர் 5, 6 இப்படி வந்து வரிசையாக கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 25 நோட் இருக்குங்க சார். இந்த வரிசை அந்த கீழே இருக்கிறது எல்லாமே இது நோட் 1 to 3, நோட் 4 to 6, நோட் 7 to 10, நோட் 11 அப்படி கண்டினியூஸாக போய் கிட்டத்தட்ட பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு 18 நோட்டு, அடுத்தது வந்து பிஎன்எல்ல பார்த்தீங்கன்னா 25 நோட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. இதெல்லாம் நாம் அங்கங்கே அந்தந்த நோட்டில் ஃபில் பண்ணி அந்த கன்சாலிடேட்டட் ஃபிகர் இங்கே முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து டேலி ஆகிடும். ஓகே, சரி. இது வந்து நம்ம ஆர்டரில் போவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஓனர் ஃபண்ட். ஓனர் ஃபண்டில் ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து நோட் நம்பர் 3. ஓகே, சரிங்க சார். என்னங்க சார் நோட் நம்பர் 1, 2 இங்கே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட் நம்பர் 1, 2 கீழே இருக்குதுங்க சார். இது வந்து 1 அப்படிங்கிறது அந்த என்டிட்டி பற்றி சொல்கிறது, 2ங்கிறது அக்கௌண்டிங் பாலிசிஸ். எல்லாம் ஒரே ஷாட்டில் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இங்கே நோட்ஸ் டு பேலன்ஸ் ஷீட் 1, 2, 3 இந்த ஷீட்டில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நோட் 1 பிரீஃப் அபவுட் த என்டிட்டி. அதாவதுங்க சார் அந்த என்டிட்டி பற்றி நீங்கள் ஏதாவது ப்ரீஃபாக சொல்கிறது, மேனுஃபேக்சரிங் யூனிட்டா, ட்ரேடிங் யூனிட்டா, ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துருக்கிறோமா, எந்த இடத்துல சிச்சுவேட்டடாக இருக்குது, இதை மாதிரி விஷயங்களை பற்றி அந்த என்டிட்டியை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 2 சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ். இதுக்கு கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ இது வரைக்கும் வந்து அக்கௌண்டிங் பாலிசிஸ் நம்ம டேக்ஸ் ஆடிட் கேசஸில் வச்சுட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பக்கத்துக்கு அக்கௌண்டிங் பாலிசிஸ், இன்வென்ட்ரி இல்லைன்னா பாரிங் காஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை சிம்பிளாக வந்து கொடுத்துருவோம். இப்போ இங்கே கொஞ்சம் இது டீட்டெயிலாக கொடுக்க சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 லெவல் என்டிட்டியாக பிரிக்கிறாங்க. லெவல் 1, 2, 3, 4ன்னு 4 லெவல் என்டிட்டியாக பிரிக்கிறாங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கவர்னிங் பார்த்தீங்கன்னா 29 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கவர்னிங் ஆகுது. அப்போ லெவல் 1, லெவல் 2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த எப்படி வச்சு உங்களுக்கு இது லெவல் 1ன்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, லெவல் 2ன்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் நோட்டில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பிடிஎஃப்ல வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரிய வேண்டியது அத்தனையுமே வந்து தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு ஒரு டர்ன் ஓவர் வச்சு இப்போ 250 கோடிக்கு மேலே இருந்தால் லெவல் 1, 50 to 250 கோடி இருந்ததுன்னா லெவல் 2, அல்லது 2 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் இருந்தால் லெவல் 3. இதில் மூணுலையுமே ஃபிட்டப் ஆகாத லெவல் 4 என்டிட்டி.
அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த லெவல் இந்த ஒவ்வொரு என்டிட்டிக்கும் உங்களுக்கு வந்து ஏஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 ஏஎஸ் இருக்குது. அந்த 29 ஏஎஸ்ல எந்தெந்த லெவலுக்கு என்டிடிக்கு என்னென்ன ஏஎஸ் அப்ளிகபிள் ஆகும்னு உங்களுக்கு கைடன்ஸ் நோட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ இதை பார்த்து இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லைங்க சார். நாம இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் நம்ம ரெடி பண்ணி இல்லை ஏதாவது உங்களோட டாக்ஸேஷன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராச்சும் நீங்கள் வந்து கேட்டு இல்லை சிஎஸ் கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எடுத்து அதை நீங்கள் படித்து பார்த்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேஸ் எல்லாத்துக்குமே இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இது ஒவ்வொரு கேஸுக்கும் தனியாக உட்காந்து 29 அக்கௌண்டிங் பாலிசி நான் படித்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் ரெடி பண்ணி யாராச்சிருந்து வாங்கி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் வந்து ஒரு படித்து பார்த்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி விட்டுறலாம் ஸ்டாண்டர்டாக எல்லா கேஸஸ்க்கும். ஓகே, அடுத்தது வந்து நோட் நம்பர் 3 ஓனர்ஸ் கேபிட்டல். ஓனர்ஸ் கேபிட்டல்னா ப்ரொப்ரேட்டர் கேபிட்டல், பார்ட்னர் கேபிட்டல், இல்லைனா பார்ட்னரோட கரண்ட் அக்கௌண்ட், இது எல்லாமே இந்த நோட் நம்பர் 3ஆம் நம்பர் ரோட்டில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். இது வந்து டிபிக்கல் நம்ம அப்படியே கேபிட்டல் அக்கௌண்ட் தாங்க சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் த பார்ட்னர், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டு, அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸ், கேப்பில் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா, ரெமுனரேஷன் கொடுத்துருந்தா, பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா, விட்ராவல் ஏதாவது அந்த வருஷத்தில் பண்ணியிருந்தா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அப்புறம் வந்து க்ளோசிங் பேலன்ஸ், கேபிட்டல் க்ளோசிங் பேலன்ஸ். டிபிக்கல் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் தான். ஃபார்மேட்டை தான் வந்து மாற்றிருக்கிறாங்க சார். உங்களுக்கு நீங்கள் முதல்ல அந்த டேலி டேட்டாவிலிருந்து பேலன்ஸ் ஷீட்டை போட்ட மாதிரி அதே டேலி டேட்டா தான் பேலன்ஸ் ஷீட்டை கொஞ்சம் வேற மாதிரி வந்து போடுறீங்க. மற்றபடிக்கு இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் ஒன்று தான். அந்தந்த இடத்துல கொஞ்சம் வேற மாதிரி நீங்கள் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். இது எல்லா நோட்ஸும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். சரி, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். போன வருஷ ஃபிகரையும் கம்பேர் பண்ணும், இந்த வருஷ ஃபிகரையும் கம்பேர் பண்ணும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே ப்ரீவியஸ் இயர் ஃபிகர், போன வருஷம் ப்ராஃபிட் எவ்வளோ, போன வருஷம் ஓப்பனிங் எவ்வளோ, கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இங்கே வந்து கீழே வந்து கொடுத்துடணும். ஸோ உங்களுக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ஓவர். கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 4. நோட் நம்பர் 4 இது வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து மோஸ்ட்லி காமனாக நம்மளுக்கு அதிகமாக வராதுங்க சார். ஏன்னா ப்ராஃபிட் வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே நீங்கள் பிரித்து போட்டுறீங்க. அது போக யாராவது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ஆஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். இந்த நோட்டில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். சார் இது இந்த இந்த நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துங்க சார் பியூராக வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட் பேஸ்டு தான். இது வந்து இன்கம் டேக்ஸுக்கோ ஜிஎஸ்டிக்கோ எந்த விதமான டேர்ம்ஸுக்கோ சம்மந்தமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் அக்கௌண்ட்ஸ். நம்ம முதல்ல பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அப்புறம் குட்வில் அப்படின்ட்டுலாம் எல்லாமே வந்து அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்போம். அந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் மட்டும்தான் இங்கே வந்து அப்ளிகபிள். எந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது பியூராக வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட் தான். இதில் வந்து இன்கம் டேக்ஸ்க்கோ ஜிஎஸ்டிக்கோ எதுக்குமே வந்து சம்பந்தம் கிடையாது. ஓகே, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி முடிச்சிட்டோம். ரெண்டாவதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அண்டு கரண்ட் லயபிலிட்டிஸ் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க சார். உங்களுக்கு கரண்ட் லயபிலிட்டிஸ், நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். அவங்களோட டேர்ம்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னா வந்து ஷார்ட் டேர்ம். உங்களுக்கு வந்து 12 மாதத்துக்குள்ளே செட்டில் பண்ணக்கூடியது கரண்ட் லயபிலிட்டி. 12 மாதத்துக்கு மேலே செட்டில் பண்ணக்கூடியது வந்து நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். இங்கே பாருங்கள், லாங் டேர்ம் பாரோயிங், ஷார்ட் டேர்ம் பாரோயிங். 12 மாதத்துக்குள்ளே அந்த பாரோயிங் நீங்கள் கொடுக்கணுன்னா அது கரண்ட் லயபிலிட்டி. 12 மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் செட்டில் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து நான் கரண்ட் லயபிலிட்டி. இதை மாதிரி வரும். இப்போ ஒரு சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நோட் நம்பர் வந்துங்க சார் ரிப்பீட் ஆகும். இப்போ லாங் டேர்ம் பாரோயிங், ஷார்ட் டேர்ம் பாரோயிங், இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 5, நோட் நம்பர் 5. ஸோ இந்த ஒரே நோட்லேயே இது ரெண்டுமே வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து பியூராக இன்ஸ்டியூட் கொடுத்த ஃபார்மேட்டில். ஓகேங்களா? நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த நோட் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அலைன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு சார் லாங் டேர்ம் பாரோயிங் மட்டும் 5 இருக்கட்டும், ஷார்ட் டேர்ம் பாரோயிங் வந்து 8க்கு அப்புறம் நான் 9ன்னு போட்டு 9, 10, 11, 12 நான் கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி நோட்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதில் வந்து இந்த வேர்டிங்ஸை மாற்றக்கூடாது, இதோட ஆர்டரை நீங்கள் மாற்றக்கூடாது, அதான் மாற்றக்கூடாதே தவிர பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல்ல நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பெருசாக நீங்கள் கை வச்சு மாற்றக்கூடாதே தவிர பின்னாடி வரக்கூடிய நோட்ஸ் வந்து உங்களோட கன்வீனியன்ட் தான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் அலைன் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். சப்ஜெக்ட்டும் அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, சரிங்க சார். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நோட் நம்பர் 5, லாங் டேர்ம் பாரோயிங், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் ரெண்டையும் ஒட்டுக்கா வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நோட் நம்பர் 5 பாரோயிங்ஸ் வந்துட்டாங்க சார். இதில் வந்து லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் ஃபிகர், கரண்ட், அந்த ப்ரீவியஸ் இயர் ஃபிகர், கரண்ட் இயர் ஃபிகர், ப்ரீவியஸ் இயர் ஃபிகர், கரண்ட் இயர் ஃபிகர். இந்த பாரோயிங்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, செக்யூர்டு பாரோயிங்ஸ், அன்செக்யூர்டு பாரோயிங்ஸ்.
இப்படி ரெண்டாக பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு செக்யூர்டில் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம், அதில் இந்த வருஷம் ஃபிகர் ப்ரீவியஸ் ஃபிகர், அன்செக்யூர்டில் டிட்டோ அதே மாதிரியே இதை மாதிரி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ரெண்டுக்கும் லாங் டேர்முக்கு தனி நோட் கொடுக்குறேன், ஷார்ட் டேர்ம் தனி நோட் கொடுக்குறேன்னா இந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த நோட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். உங்களுக்கு இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த செக்மெண்ட் மட்டும் உங்களுக்கு அந்த இதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஏன்னா ஒரு சில பேர் அலைன்மெண்ட்டுக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் தான் பிரிண்ட் எடுக்க முடியும். இப்படி நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து நீட்டாக வரும். அப்படி கூட நிறையா பேர் வந்து பண்ணுவாங்க. இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகே, இப்போ செக்யூர் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க சார், அது வந்து டேர்ம் லோன், அப்புறம் வந்து லோன் ரீபேபிள் ஆன் டிமாண்ட், ஏதாவது சிசி ஓடி ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது இது வரும். ஒரே லோன்ஸ் ஒரு அட்வான்சஸ் டவுட், அந்த சார். டேம் லோன்ல ஃப்ரம் பேங்க் இருக்குல்ல சார், இப்போ நான் எனக்கு 2 ஆமாங்க 3 சார். பேங்க்ல நான் லோன் வச்சிருந்தா அது எப்படி சார் மென்ஷன் பண்றது? அதான் நீங்கள் இது இங்கே வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாங்க சார். இங்கே வந்து அப்படியே டேர்ம் லோன்ஸ்னு போட்டுட்டு நீங்கள் ஐஓபி, கேவிபி, எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து இந்த ஏரியா அலைன்மெண்ட் எல்லாம் உங்கள் கையில் தாங்க சார். விஷயம் இருக்கணும், ஓகே இந்த சார். விஷயங்கள் இருக்கணும், இதை மாதிரி ஃபிகர்ஸ் இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருக்கணுமே தவிர இதுக்குள்ளே நீங்கள் டைப் ஓகே சார். அடிக்கிறது ஆல்டர் பண்ணுறது எல்லாமே உங்களோட கன்வீனியன்ட் தான். ஓகே சரி, ஓகே அப்போ சார். வந்து இதில் வந்து இப்படி வருங்க சார். அப்புறம் லோன்ஸ் அட்வான்ஸ் ஃப்ரம் ரிலேட்டட் பார்ட்டிஸு, அப்புறம் வந்து அதாவது அதர், இதில் வந்து எப்பவுமே ரெசிடுவல் கேட்டகரி எல்லாத்துலேயுமே இருக்குங்க. இப்படி மேலே இருந்து ஃபிட்டப் ஆகாது இதெல்லாமே தூக்கி நீங்கள் அதர்ஸில் வந்து போட்டுடலாம், அதர் லோன்ஸ் அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல இப்படி அதர்ஸில் போடுறதுக்கு முன்னாடி வேற நோட்டில் ஏதாவது வருமாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த அதர்ஸில் வந்து நீங்கள் வந்து போடணும். ஸோ கம்ப்ளீட்டாக வேற எல்லா நோட்ஸ்லையும் இந்த ஃபிகர் வராது, இந்த ஐட்டம் நம்ம காமிக்கிறது முடியாது, இந்த இடத்துல தான் வந்து வரும் அப்படிங்கிறது நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு தான் இந்த இடத்துல அதர்ஸில் வந்து நீங்கள் வந்து போடணும். ஸோ அன்செக்யூர்டு வந்து டிட்டோ அதே மாதிரி தான், மேலே பார்த்த மாதிரி டேர்ம் லோன், லோன் ரீபேபிள் ஆன் டிமாண்ட், ரிலேட்டட் பார்ட்டிக்கிட்ட வந்து வாங்குற லோன், அப்புறம் வந்து அதர் லோன்ஸ் அட்வான்சஸ் எல்லாமே டிட்டோ இங்கே என்ன இருக்குதோ அப்படியே வந்து அன்செக்யூர்ல டிட்டோ, அதுக்கு உண்டான ஃபிகர்ஸ் இதை மாதிரி வந்து வந்துடும். ஸோ இப்போ ரிலேட்டட் பார்ட்டிக்கிட்ட நம்ம ஒரு லோன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து செக்யூர்டாக இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வரும். அன்செக்யூர்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். சரி, இது வந்து உங்களுக்கு இத்தனை ஐட்டம் இருக்குதே தவிர ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் 1-2 ஐட்டம் தான் வரும். இப்போ செக்யூர்ட் லோன் ஒரு 2 லோன் வச்சிருப்பாரு, அன்செக்யூர்ட் லோன் 2 இருக்கும். ஸோ இது ஒரு 2 லைன், இது ஒரு 2 லைன், பேலன்ஸ் ஷீட் நீட்டாக முடிஞ்சிடும். ரிசர்வ் சர்ப்ளஸ் இருக்காது. பார்த்தீங்கன்னா இவ்வளவு வந்து இத்தனை லென்த்தியாக வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து வராது உங்களுக்கு. ஏன்னா இது வந்து எல்லா ஐட்டமும் இதில் வந்து போட்டிருக்கிறாங்க என்னென்ன வரும்னு சொல்லிட்டு. ப்ராக்டிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு 10 crore இல்லை 20 crore அதை மாதிரி டர்ன் ஓவர் இருக்கிற பார்ட்டிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஷெட்யூல்லையும் உங்களுக்கு வந்து 1-2 ஐட்டம் தான் வரும். பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட் கிறிஸ்பாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து போட முடியும். ஸோ இத்தனை ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து பயந்துக்க வேண்டாம். ஓகே, இங்கே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஃபுட் நோட் கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த லோன், இந்த நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டி என்ன, இதுக்கு வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட் என்ன, இந்த வந்து பார்ட்னர் ப்ரொப்ரைட்டர் யாராவது கேரண்டி கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். உதாரணத்துக்கு சைட்லிங் ஒன்று அடிச்சிருக்கிறேன், ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து இந்த இடத்துல இருக்கிற ப்ராப்பர்ட்டி இத்தனை ஏக்கரா நான் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்கிறேன், இதுக்கு வந்து பார்ட்னர்ஸ் யாரும் வந்து கேரண்டி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி விதமாக ஒரு நோட் தயாரித்து நீங்கள் இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுறணும். ஓகே, ஸோ நம்ம என்ன கவர் பண்ணிட்டோம், பாரோயிங்ஸை கவர் பண்ணிட்டோம், ஓனர் கேபிட்டல் முடிச்சிட்டோம், லாங் டேர்ம் பாரோயிங், ஷார்ட் டேர்ம் பாரோயிங் ரெண்டும் முடிச்சிட்டோம். அடுத்தது டிஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி. டிஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி அதோட லிங்க் ஆகிற ஷெட்யூல் வந்து டிஃபர்ட் டேக்ஸ் அசட்ஸ், ஷெட்யூல் நம்பர் 6. ஓகே சரிங்க சார். இது டிஃபர்ட் டேக்ஸ் அசட் லைபிலிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகிடும். நான் கீழேயே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன், நான் கொஞ்சம் வந்து இந்த நீட்டாக புரியிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃபர்ட் டேக்ஸ் அசட்னா என்ன, டிஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டினா என்னன்னு தெரியும். அது இந்த ஷெட்யூலில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். சுருக்கமாக சொல்ல போனோம்னா புக் ப்ராஃபிட்டுக்கும் இன்கம் டேக்ஸில் காட்டுற ப்ராஃபிட்டுக்கும் வேறுபாடு வரும். ஒரு சில ஐட்டத்தை வந்து இன்கம் டேக்ஸில் அலோவ் பண்ணுவாங்க, டிஸ்அலோவ் பண்ணுவாங்க. ப்ளஸ் மைனஸ் பண்ணும்போது நீங்கள் புக் ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணுற டேக்ஸும் இன்கம் டேக்ஸில் கேல்குலேட் பண்ணுற டேக்ஸும் வேறு மாதிரி வரும். இந்த 2 டிஃபரன்ஸையும் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இந்த டிஃபர்ட் டேக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இதில் லைபிலிட்டி பாசிட்டிவாக இருந்தால் அசட் வரும், நெகட்டிவாக இருந்தால் லைபிலிட்டி வரும். அதை வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ். இதில் வராதது வந்து அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் வரும். நோட் நம்பர் 7. அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் ஃபிட்டப் ஆகாது வந்துருங்க சார். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆன் கஸ்டமர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர்ட்டு வந்து நீங்கள் அட்வான்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வரும்.
இதுதான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதர் லைபிலிட்டிஸ் அப்படின்னு அதர் லோன்ஸ் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல டபார்னு அட்வான்ஸ் வந்து நீங்கள் ஃபிட்டப் பண்ண முடியாது. வேற ஒரு நோட் வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமரை வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ எல்லா நோட்ஸையும் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அந்த ஐட்டம் அந்த எந்த நோட்லேயும் வராது அப்படிங்கும் போது தான் நீங்கள் அந்த அதர் காலத்தில் நீங்கள் வந்து ஃபிட்டப் பண்ணணும். ஸோ அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் ஜென்ரல் மீனிங், வேறு லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் வந்தால் வருது. ஓகே, அடுத்தது வந்து ப்ரொவிஷன்ஸ். அதுலேயும் என்ன லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், ஏன்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் கடியில் வருது. ஸோ 12 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கிறதுனால இது லாங் டேர்ம். ஸோ லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் நோட் நம்பர் 8 எடுத்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சேம் அதே மாதிரி இந்த லாங் டேர்ம் ப்ரொவிஷனுக்கு 8ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் நான் அதை மாதிரி ஒரு கலர் பண்ணி லிங்க் கொடுத்துருக்கிறேன். இது வந்து இந்த ஃபார்மேட்டில் 2 நோட்டும் சேர்ந்து ஒரே ஷெட்யூலுங்கிற மாதிரி வருது, லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். ஸோ நோட் நம்பர் 8 நோட் நம்பர் 8ல லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம், அதில் கரண்ட் இயர் ஃபிகர் ப்ரீவியஸ் இயர் ஃபிகர் கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர். இதில் என்ன சொல்கிறாங்க, ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு எம்ப்ளாயியோட ப்ரொவிஷன்ஸு இல்லைன்னா அதர் ப்ரொவிஷன் இன்கம் டேக்ஸோட ப்ரொவிஷன்ஸு இல்லைன்னா வேறு எந்த ப்ரொவிஷன் வருதோ அது வந்து நம்ம இங்கே வந்து ஃபில்அப் பண்ணிடணும். ஓகே, ஸோ 1ஆம் நம்பர் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க சார். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிலையும் ஷார்ட் டேர்ம் போரோயிங் முதலையும் முடிச்சிட்டோம், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸும் முதலையும் முடிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிற ஐட்டம் ட்ரேட் பேயபிள் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ ட்ரேட் பேயபிள் பார்ப்போம், நோட் நம்பர் 9. சார் இந்த ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லைங்க சார். உங்களுக்கு வந்து சன்ட்ரி கிரெடிட்டார், இது வரைக்கும் நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சொல்லக்கூடியது ட்ரேட் பேயபிள். சார் இந்த டெர்மினாலஜிக்கு நாம் அடாப்ட் ஆகிடணும். நான் வந்து இல்லைங்க சார் சன்ட்ரி கிரெடிட்டார் தான் எனக்கு பழக்கம், நான் அப்படியே சன்ட்ரி கிரெடிட்டார்னு அந்த இடத்துல போடுறேன்னு நம்ம சொல்லக்கூடாது. ட்ரேட் பேயபிள்னு சொல்லியிருக்கிறாங்க, ட்ரேட் பேயபிள் தான் நாம் வந்து போடணும். இதில் ட்ரேட் பேயபிளுங்கிறது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் தான் அப்படிங்கிறது இதை மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்து உங்களுக்கு கைடன்ஸ் நோட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கைடன்ஸ் நோட்டை நீங்கள் படித்து பார்த்தாலே கிட்டத்தட்ட எந்தெந்த நோட்டில் எந்தெந்த ஐட்டம் ஃபில்அப் பண்ணுன்ட்டு ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ நாம் இதில் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பைஃபரகேஷன் பண்ணணும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் எப்படி பைஃபரகேட் பண்ணணும்னா எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் எம்எஸ்எம்இ கிரெடிட்டார்ஸ் யார், அதர் தேண்ட் எம்எஸ்எம்இ கிரெடிட்டார்ஸ் யார் அப்படின்னு நம்ம தனித்தனியாக பைஃபரகேட் பண்ணி கொடுக்கணும். இது வரைக்கும் நம்ம ஒட்டுக்கா போட்டுருவோங்க சார். சன்ட்ரி கிரெடிட்டார்னா ஒட்டுக்கா போட்டுருவோம் பேலன்ஸ் ஷீட்டில். இன்கம் டேக்ஸ் ஐடிஆரில் வந்து நீங்கள் டிசலவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க, இல்லை ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுருவீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே பைஃபரகேஷன் கொடுக்க சொல்கிறாங்க. எனக்கு எம்எஸ்எம்இ கிரெடிட்டார் யார், எம்எஸ்எம்இ இல்லாத கிரெடிட்டார் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எஸ்எம்இயாக இருந்தால் அந்த எம்எஸ்எம்இக்கு ஒரு டீட்டெயில் பிரேக்கப் கேட்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்தீங்க, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்தீங்க எம்எஸ்எம்இக்கு, இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது வந்து பேமெண்ட் ஏதாவது பெண்டிங் இருக்குதா கொடுக்க வேண்டியது, அந்த பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் டியூ இருக்குதா, அந்த இன்ட்ரெஸ்ட் டியூ இருந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் கொடுக்காம இருக்கிறீங்களா, ஏதாவது டிஸ்அலவன்ஸ் ஆகுமா அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. அகைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் இயருக்கும் நீங்கள் தரணும், லாஸ்ட் இயருக்கும் இந்த ஒர்க்கிங் எடுத்து நீங்கள் வந்து தரணும். ஸோ தலைவலி நம்பர் 1ஓட தலைவலி நம்பர் 2யும் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் ஃபிகர் எல்லாமே நாம் வந்து இதே மாதிரி நாம் வந்து ரெடி பண்ணணுங்க சார். இப்போ வந்து உங்கள் ஸ்டாஃப்ஸ் ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து இந்த ஃபார்மேட்டை போட்டு கொடுத்து ப்ரீவியஸ் இயர் ஃபிகர்லாம் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணி போட்டுற சொல்லிடுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் ரெடி ஆகும்போது கரண்ட் இயர் ஃபிகரை கூட ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் இயர் ஃபிகரை மறுபடியும் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு டைம் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து எடுக்கும். ஓகே, ட்ரேட் பேயபிள்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், பேர்லேயே நம்மளுக்கு வந்து மீனிங் தெரியுது. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் நோட் நம்பர் 10. அப்போ அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் இதர கரண்ட் லைபிலிட்டிஸ் வரணும். உதாரணத்துக்கு அவங்களே ஒரு சிலது கொடுத்துருக்குறாங்க. ஃபினான்ஸ் லீஸ் ஆப்ளிகேஷன், ஃபினான்ஸ் லீஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரெண்ட் தாங்க சார், ரெண்ட் தான் ரீசன் சொல்கிறாங்க. இன்கம் ரிசீவ்டின் அட்வான்ஸ், உங்களுக்கு வந்து முன்னாடியே இன்கம் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தா, ஜிஎஸ்டி டிடிஎஸ் பேயபிள்ஸ் இதெல்லாமே இந்த அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, இப்போ ஜிஎஸ்டி டிடிஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 12 மாதத்துக்கு உள்ளே கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் இந்த அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். ஏன்னா இந்த அதர் கரண்ட் லைபிலிட்டி எங்கே வருது, கரண்ட் லைபிலிட்டிஸ் கடியில் வருது. இது வந்து 12 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் தான் இந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து வரணும். அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி ஆகட்டும் டிடிஎஸ் ஆகட்டும் 12 மாதத்துக்குள்ளே செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் இங்கே வரும். சப்போஸ் எனக்கு நான் பின்னாடி ஒரு 12 மாதம் கழிச்சு தான் நான் கட்ட போகிறேன், இல்லை அவங்க எப்போ சொல்கிறாங்களோ, நான் இப்போ லைபிலிட்டி கிரியேட் பண்ணிட்டு எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ்க்கு நீங்கள் வந்து மாற்றிடணும். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாம் தான் வந்து இதில் வந்து முக்கியம். ஸோ உங்களுக்கு நோட் நம்பர் 10 அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் பிடிச்சிது. இப்போ நம்ம லைபிலிட்டி சைடு ஃபுல்லாக பார்த்துட்டோங்க சார்.
கேபிட்டல் அக்கௌண்ட், நான் கரண்ட், கரண்ட், இது ஃபுல்லாக இந்த கேட்டகரி ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம ஜம்ப் ஆகக்கூடியது அசட்ஸ். அசட்ஸில் அகைன் ரெண்டு கிளாசிஃபிகேஷன், கரண்ட் அசட், நான் கரண்ட் அசட். ஸோ கரண்ட் அசட்னா என்ன? மேலே சொன்ன மாதிரி தான். கரண்ட் அசட்னா 12 மாதத்துக்குள் இருக்கக்கூடியது வந்து கரண்ட் அசட், 12 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து நான் கரண்ட் அசட். ஓகேங்களா? இதில் நோட் சார் நம்பர் 11. சார் சொல்லுங்கள் சார். சார் டைமிங் கிட்ட வந்துருச்சு, இன்னொரு லிங்க் கிரியேட் பண்ணி போடவா சார்? அதில் ஜாயின் பண்ணிக்கோமா? இப்போ எவ்வளோ நேரம் இருக்குங்க சார் நம்மளுக்கு? இன்னும் 3 மினிட்ஸ் இருக்கு சார். ஓ 3 மினிட்ஸ் தான் இருக்குதுங்களா? அப்போ ஆமாம் முடிக்க சார். முடியாது. இன்னொரு லிங்க் வேணால் கிரியேட் பண்ணிடலாமாங்க சார்? இது நான் குரூப்ல போடுறேன் சார். மெம்பர்ஸ் ஆ குரூப்ல ஒரு லிங்க் போடுறேன், நியூ லிங்க், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ரைட். நம்ம சார். இது நான் முடியிற ஷேர் வரைக்கும் இது பண்ணுறேன். சொல்லிட்டு இருப்போங்க சார். இது முடியிற வரைக்கும் ஓகே ஓகே, சொல்லிட்டே கண்டிப்பாக இருப்போங்க. கண்டிப்பாக. ஓகே. ஓகே. அப்போ வந்துங்க சார், நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அசட், நான் கரண்ட் அசட் பார்த்த மாதிரி இது 12 மாதத்துக்குள் 12 மாதத்துக்கு மேல் அப்படி இருக்கிறது. சரி, இதில் அப்படியே வரிசை ஐட்டம்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ். நம்மளோட புரிஞ்ச வார்த்தை வந்து ஃபிக்ஸட் அசட். ஃபிக்ஸட் அசட்ஸை இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி, இன்டான்ஜிபிள், கேபிட்டல் டபிள்யூஐபி, இன்டான்ஜிபிள், அண்டர் டெவலப்மெண்ட், இதை மாதிரி 4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ நோட் நம்பர் 11. இந்த நோட் வந்து கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் கேல்குலேஷன் வைஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தெரியுங்க சார். ஆனால் நீங்கள் வந்து ஈஸியாக இது வந்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒன்றும் அவ்வளவு கஷ்டம்னு இல்லை. ஒரு அந்த ட்ராக்கை கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அப்போ நோட் நம்பர் 11 ஃபர்ஸ்ட் வந்து டேஞ்சிபிள் அசட், அடுத்தது வந்து இன்டான்ஜிபிள் அசட். அதாவது தொட்டால் உணரக்கூடியது டேஞ்சிபிள், பிளான்ட் அண்ட் மிஷினரி, பில்டிங், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், ஃபர்னிச்சர், ஃபிக்சர், இதெல்லாம் டேஞ்சிபிள் அசட்ஸ். தொட்டால் உணர முடியாதது குட்வில், மைனிங் ரைட்ஸு, இல்லை கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், லைசன்ஸ், இதை மாதிரி ஐட்டம் எல்லாம் இன்டான்ஜிபிள் அசட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு டேஞ்சிபிள் அசட்டில் வந்து நம்ம வந்து அசட் பேரெல்லாம் மேலே போட்டுறணுங்க சார். அதுக்கு தனியாக ஃபிகர் இப்படி இந்த வாக்கில் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ இதில் ஒரு சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் பிளாக், டிப்ரிசியேஷன் ரெண்டையும் கழிச்சா வரக்கூடிய நெட் பிளாக். அது நெட் பிளாக்குங்கிறது வந்து டபிள்யூடிவிங்க சார். நம்ம இது வரைக்கும் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் டபிள்யூடிவி, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ காமிச்சிட்டு இருப்போம். நான் அன்றைக்கி ஒரு அசட்டை வந்து 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். இன்னைக்கு வந்து அது வந்து எனக்கு வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு டபிள்யூடி வந்து நிற்கும் போன வருஷம் க்ளோசிங். இப்போ இந்த வருஷம் நான் டிப்ரிசியேஷன் போடும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 30,000 டிப்ரிசியேஷன் அப்படின்னா 1.5 லட்சம் எனக்கு டபிள்யூடிவி, அதில் 30,000 கழிச்சு 1,20,000 எனக்கு நெட் டபிள்யூடிவி அப்படின்னு போட்டு பேலன்ஸ் ஷீட்டில் 1,20,000 மட்டும் நான் வந்து காமிப்பேன். ஸோ 5 லட்சம் பர்ச்சேஸ் காஸ்ட், எனக்கு போன வருஷம் டபிள்யூடிவி வந்து 1.5 லட்சம், இந்த வருஷம் டிப்ரிசியேஷன் கழிச்சிட்டு வர்றது வந்து 1,20,000. 1,20,000 தான் நான் வந்து ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவேன். இங்கே எப்படி காட்டணும்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாக்ல நான் முதல்ல வாங்கின ரேட் பர்ச்சேஸ் காஸ்ட் உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து காமிச்சிடணும். டிப்ரிசியேஷனில் இது வரைக்கும் வருஷம் என்னென்ன டிப்ரிசியேஷன் எவ்வளோ கிளைம் பண்ணணும் அதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி டிப்ரிசியேஷனில் நீங்கள் காமிக்கணும். ஸோ கிராஸ் பிளாக் மைனஸ் டிப்ரிசியேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா நெட் பிளாக் நம்ம இப்போ காமிக்கக்கூடிய 1,20,000 ரூபாய் உங்களுக்கு டபிள்யூடிவி கரெக்டாக வந்து வந்துடும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு சின்ன வேலை நீங்கள் என்ன பண்ணணும்னா கிராஸ் பிளாக் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். என்னென்ன அசட் இருக்குதோ ஆரம்பத்தில் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்ட்டு நாம் எடுத்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த அசட்டுக்கு எவ்வளோ டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணியிருக்கிறோம் அதையும் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடணும். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இப்படி மேலே கீழே நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டபிள்யூடிவி வரும். நெட் எஃபெக்ட் ஒன்று தாங்க சார். நீங்கள் இது வரைக்கும் டபிள்யூடிவி காமிச்சிட்டு இருந்த மாதிரி இதுலேயும் டபிள்யூடிவி தான் நீங்கள் க்ளோசிங் வந்து காமிக்க போகிறீங்க. ஆனால் காட்டும் விதம் உங்களுக்கு வந்து கிராஸ் பிளாக் மைனஸ் டிப்ரிசியேஷன் அதில் வர்றது டபிள்யூடிவி அப்படின்னு தான் வந்து வரும். உதாரணத்துக்கு இப்போ ஏப்ரல் 24 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கிராஸ் பிளாக் எவ்வளவு இருந்தது, டிப்ரிசியேஷன்லாம் வந்து கேல்குலேஷனுக்கு எடுத்துக்காம கிராஸ் பிளாக் எவ்வளவு இருந்தது, அதில் அடிஷன் டெலிஷன் எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா 2024 எனக்கு க்ளோசிங் வந்துடும். சாரி 2025 க்ளோசிங் வந்துடும். அடுத்தது டிப்ரிசியேஷனில் அதே மாதிரி 1/4/24 ஓப்பனிங் எவ்வளோ டிப்ரிசியேஷன் இருந்ததுன்னு பார்த்து அதில் அடிஷன் டெலிஷன் போட்டிங்கன்னா மார்ச் 25 எனக்கு க்ளோசிங் டிப்ரிசியேஷன் எவ்வளோ வரும். ஸோ மார்ச் 25 எனக்கு வந்து க்ளோசிங் கிராஸ் பிளாக்கு, மார்ச் 25 எனக்கு க்ளோசிங் டிப்ரிசியேஷன், இது ரெண்டையும் நான் கழிச்சேன்னா மார்ச் 25 எனக்கு டபிள்யூடிவி நெட் பிளாக் வந்து வந்துடும். டீட்டோ இதே மாதிரியே ப்ரீவியஸ் ஃபிகரை போட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மார்ச் 24 டபிள்யூடிவி வந்து வந்துடும். இது ஒரு சின்ன கேல்குலேஷன் காம்ப்ளிகேஷன் தாங்க சார். இப்போ நீங்கள் இதில் பண்ணுறது என்ன டவுட்னாலும் நீங்கள் சாரோட குரூப்பில் கேளுங்க. உங்களுக்கு வந்து சாரு என் மூலமாக சாருக்கு நான் வந்து பாஸ் பண்ணி அதை வந்து நான் கிளியர் பண்ண பார்க்குறேன் நான். ஏன்னா இதில் கண்டிப்பாக சந்தேகங்கள் வரும். இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து குரூப்பில் கேட்கலாம், தாராளமாக வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து இன்டான்ஜிபிள் அசட்டுக்கு இதே மாதிரி தாங்க சார். கிராஸ் பிளாக், நெட் பிளாக், அடுத்தது வந்து கிராஸ் பிளாக் டிப்ரிசியேஷன் கழிச்சா நெட் பிளாக்
ஏன்னா இது உங்களுக்கு புரியணுங்கிறக்க அதை மாதிரி கலர் பண்ணி ஃபிகர்லாம் மாற்றி வச்சிருக்கிறேங்க சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட்டோட எக்ஸலில் வந்து உங்களுக்கு இதை மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இன்டான்ஜிபிள் இங்கே ஃபில் பண்ணிடணுங்க சார். கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த இடத்துல இதை மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஓப்பனிங் க்ளோசிங். இன்டான்ஜிபிள் அசெட் டெவலப்மெண்ட், ஏதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்தது டேஞ்சிபிள், அடுத்து இன்டான்ஜிபிள், கேபிட்டல் WIP, இன்டான்ஜிபிள் அண்டர் டெவலப்மெண்ட், இந்த நாளையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது ரெண்டுக்கும் சேர்ந்து நோட் நம்பர் 12. ஸோ நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வார்த்தையிலே புரியுது இன்வெஸ்ட்மெண்ட். இது 12 மாதத்துக்கு மேலே இருக்கிறது நான் கரண்ட், 12 மாதத்துக்குள்ளே இருக்கிறது கரண்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ நோட் நம்பர் 12 நம்ம விட்டது வந்துங்க சார். கடைசியில் வந்து இப்போ இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். பிளான்ட் அண்ட் மிஷினரி, டேஞ்சிபிள், இன்டான்ஜிபிள், கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், இன்டான்ஜிபிள் அசெட்டில் ஏதாவது வந்து ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் இருந்ததுன்னா இதில் ஃபிக்ஸட் அசெட்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நோட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு என்னன்னு தெரியும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. இதில் நான் கரண்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 12 மாதத்துக்கு மேலே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் அப்படின்னா 12 மாதத்துக்குள்ளே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நோட் நம்பர் 12 வரும். ஓகே, நோட் நம்பர் 12. நோட் நம்பர் 12 போட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், நான் கரண்ட் அண்ட் கரண்ட். இதில் வந்து கரண்ட் இயர் ஃபிகர், ப்ரீவியஸ் இயர் ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி பிரிச்சுக்கிறாங்க சார்? கோட்டட் அப்புறம் வந்து அன்கோட்டட், இது மாதிரி வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ கோட்டா இருக்கிறது இப்போ ஷேர்ஸ் அது மாதிரிலாம் வரப்போ கோட்டான ஷேர்ஸ், இது வந்து அன்கோட்டட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் வந்து மற்ற ரெசிடுவல் கேஷ், டிபெஞ்சர்ஸ் எல்லாம் போக நம்மளுக்கு வந்து அதர் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடுது. இதில் வந்து அன்கோட்டட் பார்த்தீங்கன்னா டிட்டோ மேலே இருக்கிறது அப்படியே தான். கோட்டரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருந்ததோ அதை அப்படியே தூக்கி அன்கோட்டடில் போட்டுடுறாங்க. ஸோ கோட்டடாக இருந்தால் இங்கே ரிப்போர்ட் பண்ணணும், அன்கோட்டடாக இருந்தால் இங்கே ரிப்போர்ட் பண்ணணும், அது மாதிரி பண்ணணும். சப்போஸ் ஷேர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபேஸ் வேல்யூ, நம்பர் ஆஃப் யூனிட் என்ன ஷேர்ஸ் அப்படிங்கிறத போட்டு புக் வேல்யூ என்ன அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ இதில் இன்னொன்று கவனிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஏதாவது இப்போ வந்து இது ப்ரொபரேட்டரோடது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இவர் இன்னொரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் பார்ட்னராக இருக்கிறாரு, அங்கே கேபிட்டல் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து காமிக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கடியில் கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வேறு எந்த ஹெட்லையும் நம்ம கொண்டு போய் வந்து காமிக்க கூடாது. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட், நான் கரண்ட், அதில் கோட்டட், அன்கோட்டட், அது மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லிடணுங்க சார். இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபுட் நோட், உங்களுக்கு அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, பார்ட்னரோட பேர், அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ நோட் நம்பர் 12 முடிச்சது. டிஃபர் டேக்ஸ் அசட்டு நம்ம ஏற்கனவே கவர் பண்ணிட்டோம். ஏன்னா டிஃபர் டேக்ஸ் லைபிலிட்டியில் இருந்து உங்களுக்கு வந்து டிஃபர் டேக்ஸ் அசட் ரெண்டு நோட் நம்பர் 6லேயே நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், நோட் நம்பர் 12. அகைன் இது வந்து நோட் நம்பர் 13. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அட்வான்சஸையும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஒரே நோட்டில் கவர் பண்ணுது. ஸோ நோட் நம்பர் 13 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அசட்டு, அதில் வந்து லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், கரண்ட் இயர் ஃபிகர், ப்ரீவியஸ் இயர் ஃபிகர், இதில் வந்து என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோங்க சார். உதாரணத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேபிட்டல் அட்வான்ஸ் அல்லது வந்து பார்ட்னராக ரிலேட்டிவ் கிட்ட ஏதாவது வந்து நம்ம கொடுத்து அது வந்து வர வேண்டியது இருந்தது அப்படின்னா அது இங்கே வந்து நம்ம வந்து காமிக்கணும். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அட்வான்ஸ் டேக்ஸ், TDS, ஜிஎஸ்டியிலிருந்து வரக்கூடிய ஜிஎஸ்டி ரிசீவபிள், இல்லை எலக்ட்ரானிக் லெட்ஜர் பேலன்ஸ், செக்யூரிட்டி டெபாசிட்ஸ், இதை மாதிரி அத்தனை ஐட்டத்தையும் நாம் வந்து லோன்ஸ் அட்வான்சஸில் காமிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோன்ஸ் அட்வான்ஸில் செக்யூர்டு அண்ட் அன்செக்யூர்டாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செக்யூர்டில் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், கரண்ட் இயர் ஃபிகர், ப்ரீவியஸ் இயர் ஃபிகர். லோன்ஸ் அட்வான்ஸில் அன்செக்யூர்ட், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அதுக்கு உண்டான ஃபிகர்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். செக்யூரில் டிட்டோவாக என்ன ஐட்டம்ஸ் வந்ததோ அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு வந்து அன்செக்யூர்டில் ஃபிட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ செக்யூரில் வருமா அன்செக்யூரில் வருமா அப்படின்னு பார்த்து நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அகைன் பாருங்கள், இது இத்தனை ஐட்டம் இருக்குதான், இத்தனையும் நம்மளுக்கு வந்து வராது. ஒரு 2 ஐட்டம் 3 ஐட்டங்களோட தான், ஒரு 3 லைனுக்கு தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இங்கே 3 லைன், இங்கே 3 லைன். ஓகே, அன்மியூட் பண்ணிட்டேன், வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து லோன்ஸ் அட்வான்ஸஸ் இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருங்க சார்.
இங்கிருந்தும் ஓகே. அடுத்து வந்து அதர் நான் கரண்ட் அசட்ஸ். ஸோ நான் கரண்ட்டில் இங்கே மேலே ஃபிட்டப் ஆகாதது அதர் நான் கரண்ட் அசட்ஸ். ஷெடியூல் நம்பர் 14 அதர் நான் கரண்ட் அசட்ஸ். இதில் வந்து அதில் ஃபிட்டப் ஆகாத ஐட்டம் இல்லை இது அரசில் போட்டு நம்ம வந்து காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அசட். இப்போ நான் கரண்ட் அசட்டில் அத்தனையும் முடிச்சிட்டோங்க சார். அடுத்தது கரண்ட் அசட்ஸ் 12 மாதத்துக்குள்ளே இருக்கிறது. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம் நோட் நம்பர் 12. அடுத்தது இன்வென்ட்ரிஸ். இன்வென்ட்ரிஸ்ங்கிறது க்ளோசிங் ஸ்டாக், நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான், அதில் எதுவும் பெருசாக மாற்றம் இல்லை. என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்கப் தர சொல்கிறாங்க. இன்வென்ட்ரிஸை ரா மெட்டீரியல் எவ்வளோ, ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் எவ்வளோ, ஃபினிஷ் கூடு, ஸ்டாக் இன் ட்ரேட், ஸ்டோர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், இதை மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பிரேக்கப்பில் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷமும் நீங்கள் எடுக்கணும், நீங்கள் வந்து போன வருஷம் ஃபிகரும் நீங்கள் வந்து எடுக்கணும். சப்போஸ் கூட்ஸ் இன் டிரான்சிட் இருந்ததுன்னா அது அந்தந்த ஹெட்டுக்குள்ளே நீங்கள் போட்டுறணும். ரா மெட்டீரியலுக்குள்ள உங்களுக்கு கூட்ஸ் இன் டிரான்சிட் இருந்ததுன்னா அது கீழே நீங்கள் காமிக்கணும். ஃபினிஷ் கூட்ஸ் இன் டிரான்சிட் இருந்ததுன்னா அது கீழே நீங்கள் காமிக்கணும். அதை மாதிரி இன்வென்ட்ரிஸை நம்ம வந்து முடிச்சிடணும். அடுத்தது ட்ரேடு ரிசீவபிள்ஸ். மேலே ட்ரேடு பேயபிள்ஸ் வந்த மாதிரி, லைபிலிட்டியில் வந்த மாதிரி இதில் வந்து ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ஸுங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க சார், சன்ட்ரி டெட்டார்ஸ். சன்ட்ரி டெட்டார்ஸ் தான் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டாக பைஃபர்கேட் பண்ணும். 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற டெட்டார்ஸ், 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற டெட்டார்ஸ் அப்படி நீங்கள் வந்து பிரிக்கணும். ஸோ அதில் வந்து செக்யூரிட்டி கேட்குறாங்க, அன்செக்யூர்டு கேட்குறாங்க, டவுட்ஃபுல் இருக்குதான்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டு இது 6 மாதத்துக்குள்ளே இருக்கிறது, இது 6 மாதத்துக்கு மேலே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி டெட்டார்ஸ்லாம் நம்ம வந்து பிரிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் நம்மளுக்கு வந்து அதிகமாக எடுக்கும் சார். நீங்கள் பில் வைஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏதாவது அக்கௌண்டிங்கில், ஏதாவது டேலியில், இது மாதிரி டேட்டாவில் நீங்கள் பில் வைஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் எடுக்கிறது ஈஸி. அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக கேல்குலேட் பண்ணி தான் எடுத்து நீங்கள் கொடுத்தாகணும். அகைன் இந்த வருஷமும் கொடுக்கணும், ப்ரீவியஸ் ஃபிகரும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது வந்து வரும். ஓகே. அடுத்தது கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் நம்மளுக்கு பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நோட் நம்பர் 17. நோட்ஸ் நம்பர் 17 இதில் வந்து கேஷுங்க சார், இதில் வந்து பேங்க். ஈஸியாக ஃபிட்டப் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஏன்னா இதுலேயும் ஒரு பொடி வச்சுருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ், இதில் என்ன சொல்கிறாங்க, கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்டோட டெபிட் பேலன்ஸ், அதாவது சிசி அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து இந்த இடத்துல எங்கே காட்ட சொல்கிறாங்க, கேஷில் காட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே நெட் பண்ணுவோம், இல்லை தனியாக வேறு ஏதாவது ஹெட்டில் காமிப்போம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, சிசி அக்கௌண்ட்டில் டெபிட் பேலன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேஷ் கிரெடிட்டில் காமிக்கணும்னு சொல்கிறாங்க. டெபாசிட் வந்து 3 மாதத்துக்குள்ளே மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அது எங்கே காமிக்க சொல்கிறாங்க, கேஷில் காமிக்க சொல்கிறாங்க. செக்கு டிராஃப்ட் எல்லாம் வந்து ஆன் ஹேண்ட் நீங்கள் இன்னும் ப்ரெசென்ட் பண்ணாமல் இருக்குதுன்னா அது எங்கே காட்ட சொல்கிறாங்க, கேஷில் காமிக்க சொல்கிறாங்க. ஸோ கேஷ்னா வெறும் கேஷ் மட்டும் வரதில்ல, உங்களுக்கு இதை மாதிரி ஐட்டம்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸையும் நீங்கள் இதில் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அகைன் பேங்க் அப்படின்னு வரும்போது, பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு வரும்போது டெபாசிட் 3 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே வர டெபாசிட்டை வந்து பேங்க் பேலன்ஸில் வந்து காமிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்துங்க சார், லைன் பை லைன் அப்படியே படித்து பாருங்கள். ஒன்ஸ் ஒரு இடம் பார்த்துட்டிங்கன்னா போதும், எந்தெந்த இடத்துல என்னென்ன காமிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நான் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் ஆகிறத மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி கலர் பண்ணி நான் வந்து காமிச்சிருக்கிறேன். ஸோ கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் அதை மாதிரி. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஆல்ரெடி லாங் டேர்ம் லோன்ஸோட நம்ம வந்து கிளப் பண்ணி பார்த்துட்டோம். அதர் கரண்ட் அசட்ஸுங்கிறது இது போக இதர கரண்ட் அசட்ஸ். ஸோ அதர் கரண்ட் அசட்ஸில் நம்ம வந்து வேறு ஏதாவது கரண்ட் அசட் இந்த மேலே ஃபிட்டப் ஆகாத, இதில் ஃபிட்டப் ஆகாத ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதர் கரண்ட் அசட்டில் நாம் வந்து நோட் நம்பர் 18 கொண்டு வரலாம். இதில் ஒரு சின்ன இன்னொரு கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் டெபாசிட். இது வரைக்கும் சார் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எப்படி காமிப்போம், 1,00,000 டெபாசிட் இருக்குது, அதில் எனக்கு 12,000 ஏன்னா 10,000 எனக்கு வந்து வட்டி அப்படின்னா 1,10,000 தூக்கி கிளப் பண்ணி அப்படியே டெபாசிட்டில் வந்து போட்டிருப்போம். ஆனால் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெபாசிட்டில் தனியாக 1,00,000 காமிச்சிட்டு அதில் அக்ரூவான இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அதர் கரண்ட் அசட்டில் நீங்கள் வந்து காமிக்கணும். அதாவது அக்ரூடு டியூ ஆச்சு, அக்ரூடு டியூ ஆகலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பைஃபர்கேட் பண்ணி காமிக்கணும். இதெல்லாம் இதில் உண்டான மாற்றங்கள். ஓகே. பேலன்ஸ் ஷீட்டு இப்போ கவர் பண்ணிட்டோங்க சார், லைபிலிட்டிஸ் அசட் கவர் பண்ணிட்டோம். அடுத்தது P&Lக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே. P&L வந்துங்க சார், இப்போ நீங்கள் முதல்ல பார்த்த P&L மாதிரி இருக்காது. அகைன் சொன்னது வந்து வெர்டிக்கல் ஃபார்மேட். வெர்டிக்கல் ஃபார்மேட்டிங் போது இந்த ஐட்டம்ஸ் P&L பாருங்க, எங்கேயாச்சும் க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் தெரியுதா, இல்லை. பர்ச்சேஸ் சேல்ஸ் தெரியுதா, இல்லை. இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஃபார்மேட். இது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நோட் நம்பர் 19 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். நோட் நம்பர் 19 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் போனீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து சேல் ஆஃப் சர்வீசஸ், சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அந்த சேல்ஸ் டர்ன் ஓவர் வரக்கூடிய இடம் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இதில் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்தால் அவங்களுக்கு வர கிராண்டட் டொனேஷன்ஸ் எல்லாம் இதில் வந்து வரும். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து சேல்ஸ் டர்ன் ஓவர் எல்லாம் காமிக்கக்கூடிய இடம். அடுத்தது அதர் இன்கம்.
அதர் இன்கம்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது போக ஏதாவது வந்து அதர் இன்கம் நம்மளுக்கு வந்து டைரக்ட் இன்கம் வந்துச்சுன்னா, இல்லை வேறு ஏதாவது இதில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்க இன்கம் வந்துச்சுன்னா நம்ம வந்து காமிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து ரெவன்யூ சைடு முடிச்சிட்டாங்க சார். அடுத்தது வந்து எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸில் முதல்ல இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இதுதாங்க சார் நம்ம ஒரு புது டேர்மாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்கணும். இது வரைக்கும் கொஞ்சம் பரிச்சயம் இல்லாததாக இருக்கும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கன்சம்ஷன். அதாவது வந்து இப்போ ரா மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரா மெட்டீரியலில் எவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கிறீங்க அதை மட்டும் நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முதல்ல எப்படி பண்ணுவோம்? முதல்ல வந்து ஓப்பனிங் ஸ்டாக் காமிப்போம், பர்ச்சேஸ் காமிப்போம், சேல்ஸ் காமிப்போம், அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் காமிப்போம். இதை மாதிரி எல்லாம் பிஎன்எல்லாம் காமிப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் கிளப் பண்ணி எனக்கு ரா மெட்டீரியல் இவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கிறேன், பேக்கிங் மெட்டீரியல் இவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கிறேன், அதர் மெட்டீரியல் இவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கிறேன், பர்ச்சேஸ் ஸ்டாக் இன் ட்ரேடில் எனக்கு எவ்வளோ வந்து எனக்கு வந்து வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதை மாதிரி வந்து தனித்தனி நீங்கள் அரைவ் பண்ணி காமிச்சிருங்க. எனக்கு ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்கெல்லாம் எனக்கு பிஎன்எல்ல வந்து எனக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து இன்வென்ட்ரி அட் த பிகினிங் ஆஃப் தி இயர், ஆரம்ப வருஷத்தில் என்ன இன்வென்ட்ரி இருந்தது, பர்ச்சேஸ் அது என்ன பர்ச்சேஸ் ஆகிருக்குது, இன்வென்ட்ரி அட் த எண்ட் ஆஃப் தி இயர், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்துடும். இந்த கன்சம்ஷன் தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸ்னு சொல்லிட்டு முன்னாடி பிஎன்எல்ல வந்து வரும். இது டேலி ஆகும் கண்டிப்பாக. நான் ஒரு எக்ஸாம்பிள் இதில் போட்டிருக்கிறேன். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு வேணா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் நான். ஓகே, அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நம்ம என்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ், ஃபினான்ஸ் காஸ்ட், டிப்ரிசியேஷன், அதர் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எம்ப்ளாய் பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் வந்து எம்ப்ளாய் சம்மந்தமாக சேலரி, கிராஜுவிட்டி, ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்ஸ், எம்ப்ளாய் சம்மந்தமாக எக்ஸ்பென்ஸ் வருது அதெல்லாம் இதில் போகணும். ஃபினான்ஸ் காஸ்ட்டுங்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட், நம்ம பேங்க்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, அதர் பார்ட்டி கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் இதில் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்னரோட கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த இடத்துல காட்ட சொல்கிறாங்க. ஃபினான்ஸ் காஸ்ட் கடியில் வரும். முதல்ல நம்ம ப்ராஃபிட் அண்ட் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்னு போட்டு அதில் வந்து நம்ம காமிப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கடியிலே நீங்கள் வந்து கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல வந்துடுது. பார்ட்னரோட ரெமுனரேஷன் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடம் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து இதை மாதிரி வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட் ஒன்று வரும். அந்த ப்ராஃபிட்லேருந்து தனியாக வந்து இந்த இடத்துல பார்ட்னர் ரெமுனரேஷன் ஒரு இடம் கொடுத்து அந்த பார்ட்னர் ரெமுனரேஷனில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கழிக்க சொல்கிறாங்க. ஸோ பார்ட்னர் ரெமுனரேஷன் மட்டும் தனியாக வெளியில் வந்துடுது, ஷெட்யூல்குள்ளே வந்து நோட்டுக்குள்ளே வந்து வரல. ஆனால் பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபினான்ஸ் காஸ்ட் கடியில் வருது, இங்கேயே டிடக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, அடுத்து டிப்ரிசியேஷன். நம்ம தெரிஞ்சது நோட் நம்பர் 11 டிப்ரிசியேஷன் இந்த இடத்துல ஃபிட்டப் ஆகும். அடுத்தது அதர் எக்ஸ்பென்சஸ், மற்ற எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குதோ எல்லா எக்ஸ்பென்ஸும் இதில் வந்து வரும். இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சப்போஸ் இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இது எல்லா லெஜரையும் இங்கே போடணுமா, இல்லை நம்ம கட் ஷார்ட் பண்ணி கிளப் பண்ணி போடலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா நீங்கள் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் மேலே சொன்ன டர்ன் ஓவர் இருக்குது இல்லையா, இந்த டோட்டல் டர்ன் ஓவர், இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட டோட்டல் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். சப்போஸ் எனக்கு இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு 1,20,00,000 வச்சுக்கோங்களேன். சாரி 12 கோடின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஓகே 12 கோடி. இப்படி 12 கோடியே இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு எக்ஸ்பென்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 1,20,000 வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் 1%, எனக்கு இதில் வரக்கூடிய 1% 12 லட்சம் ரூபா, அல்லது வந்து 1 லட்சம். இந்த 1 லட்சத்தை இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது வந்து ஹையரோ, இந்த 12 லட்சம் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் வரக்கூடிய 1%, அதுக்கப்புறம் வந்து 1 லட்சம், இது ரெண்டு இதில் ஹையர்னு பார்க்கணும். எனக்கு ஹையர் வந்து 12 லட்சம் தான். அப்படி இந்த 12 லட்சம் ஹையருங்கும் போது இந்த எக்ஸ்பென்ஸ் இந்த 12 லட்சத்தை தாண்டி போச்சுன்னா நான் செப்பரேட்டாக ஒரு ஹெட்டு கொடுத்து இந்த இடத்துல வந்து போடணும். சப்போஸ் எனக்கு இந்த கேல்குலேட்டட் வேல்யூ இந்த 12 லட்சத்தை விட எனக்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஆப்ஷன் ஒன்றா தனி ஹெட்டு கொடுத்து நான் வந்து போடலாம், அல்லது வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸில் நான் வந்து கிளப் பண்ணிடலாம். இதுதான் இந்த ரூல். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் 1% அல்லது 1 லட்சம் எது ஹையரோ அதுக்கு மேலே எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸீட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து தனி லெஜர் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து காமிச்சாக்கணும். அப்படி எக்ஸீட் ஆகலைன்னா உங்கள் ஆப்ஷன் தனி லெஜராக நீங்கள் காமிக்கலாம், அல்லது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸில் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்
அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்துடுவோம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் இது முதல்ல போட்டிருந்தீங்கன்னா இப்படி தான் போட்டிருப்பீங்க. டி ஃபார்மேட்டில் ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக், ஜிபி, கிராஸ் ப்ராஃபிட் இவ்வளோ வரும். இப்போ இதே ஃபிகரை தூக்கி நாங்கள் வந்து ஃபிட்டப் பண்ணுறேன் நான். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 10,52,000, 10,58,000, 52,000 ஓப்பனிங் போட்டேன் நான். ஸோ இது ஓகே. அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் 4,88, 4,88யும் நான் வந்து போடுறேன். இன்வென்ட்ரி க்ளோசிங் ஸ்டாக் வந்து ரா மெட்டீரியல் 10,41, 10,41 நான் இங்கே பண்ணிட்டேன். ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ் இது போட்டோம்னா 4,99 ரா மெட்டீரியலோட கன்சம்ஷன் வேல்யூ எனக்கு. ஓகே. அடுத்தது வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற என்ன ஐட்டம் மிச்சம் இருக்குது? சாரி, வேற என்ன ஐட்டம் மிச்சம் இருக்குது? ஃபினிஷ்ட் குட்ஸ். ஃபினிஷ்ட் குட்க்கு எங்கே ஷெட்யூல் வருது? ஃபினிஷ்ட் குட்ஸ்க்கு நமக்கு இந்த இடத்துல ஃபினிஷ் குட்ஸ் நம்மளுக்கு வந்து இன்வெர்டர்ஸ் இந்த இடத்துல வருது. இன்வெர்டர்ஸ் த பிகினிங் ஆஃப் தி இயர் ஃபினிஷ்ட் குட்ஸ் வந்து எனக்கு 7,82, 7,82 நான் போட்டுறேன். அடுத்தது பர்ச்சேஸ் இருக்குது. பர்ச்சேஸ் இங்கே மேலே வருது. பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். ஃபினிஷ்ட் குட்ஸே நம்ம ஒரு சில டைம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, 1,15 நான் வந்து போட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இல்லை க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் 1,23. இந்த இடத்துல இன்வெர்டர்ஸ் த எண்ட் ஆஃப் தி இயர் ஃபினிஷ்ட் குட்ஸோட க்ளோசிங் ஸ்டாக் இந்த இடத்துல நான் போட்டுறேன். ஓகே, எனக்கு மிச்சம் இருக்கிறது ஒன்றே வந்து சேல்ஸ். சேல்ஸ் எங்கே வரும்? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் வரும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் வரும்போது எனக்கு சேல் ஆஃப் ப்ராடக்ட் 16,55,000, 16,55,000 நான் வந்து போட்டுடுறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு போட்டதுனால எனக்கு ஜிபி வந்து இப்போ 380. பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் 16,55 இது முன்னாடி வருதா? வந்துடுது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் 16,55. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 4,99 கூட்டல் 1,15, அதுக்கப்புறம் 7,82, 1,23 இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணது போக நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து 12,74,890 வருது. இந்த 12,74,890 நமக்கு முன்னாடி பிக்கப் பண்ணிட்டு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்துருச்சு. 16 மைனஸ் 12 நம்மளுக்கு பண்ணும்போது இங்கே 3,80,000 நம்மளுக்கு வந்து ஜிபி வந்துடுது. இந்த ஜிபி இங்கே வந்து மேட்ச் ஆகிடுது. ஸோ அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுங்க சார். உங்களுக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டியூட்டோட எக்ஸல், இந்த இன்ஸ்டியூட்டோட எக்ஸலில் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த நோட் நம்பர் 90 இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த இடத்துல நான் ஒரு 10 லட்சம் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் அடிச்சேன்னா முன்னாடி பிஎன்எல் எனக்கு கரெக்டாக 10 லட்சம் வந்து உட்காந்துருச்சு. இதை மாதிரி தான் வந்து இன்ஸ்டியூட்டோட எக்ஸலில் வந்து செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸலில் நீங்கள் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணலாம், இல்லை நான் இப்போ ஷேர் பண்ணும்போது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கெல்லாம் நோட்டை கரெக்டான வேல்யூ ஃபிட்டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக முன்னாடி வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து டேலி ஆகிடும். ஓகே, சரிங்க சார். நம்ம செஷன் அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் பார்க்கலாங்க சார் நம்ம. ஓகே சார். மெம்பர்ஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே, அன்மியூட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ அவங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். கோபி சார், உங்களால அன்மியூட் பண்ண முடியுதா? பண்ண முடியும் சார். சார் ஆக்சுவலாக ஒரு 2 வாட்டி அன்மியூட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டு, ஐசிஏ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸு கொய்ஸ் இருக்குன்னா நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். எதுவும் டவுட் இருக்கா? ஆக்சுவலா உங்களால மியூட் பண்ண முடியும். நாட் ஏபிள் டு அன்மியூட் சார். 1 மினிட்.
ஹலோ சார், கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. பேசுங்க சார். சார் எனக்கு இது அப்ளிகபிலிட்டி டவுட் தான் எனக்கு. இது நான் டாக்ஸ் ஆடிட்க்கு அப்ளிகபிள் ஆகுமா இந்த ஃபினான்ஷியல்ஸ்? ஓகே ஓகே, இப்போ அன்மியூட் ஆயிடுச்சு. எல்லாத்தோட சேர்த்து எனக்கும் மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ண முடியல. ஓகே, சரிங்க சார். நீங்கள் கேட்குறது வந்து இப்போ நான் டேக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்குறீங்களாங்க சார்? ஆமா சார், அதான் கேட்கறாரு. ஆமாம், அதான் கேட்டார். ஆமாங்க சார், இது வந்து நான் டேக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா இது வந்து யார் மேண்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் தான் வந்து மேண்டேட் பண்ணுது. இன்ஸ்டியூட்டோட நிர்பந்தம் யார் மேலே படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் மேலே படுது. ஒரு சிஎஸ் ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிஏ வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவார்? அவர் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை சைன் பண்ணும்போது தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணுவார். இல்லை ப்ரிப்பேர் பண்ண பேலன்ஸ் ஷீட்டை அவர் வந்து சைன் பண்ணுவார். ஸோ எதுக்கெல்லாம் சிஏவோட சைனிங் வந்து தேவைப்படுதோ, சுருக்கமாக சொல்லணும்னா டேக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கு இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் வந்து உங்கள் ஆப்ஷன் நான் டேக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கு நீங்கள் வந்து உங்கள் வாலண்டியரை உங்கள் ஆப்ஷனில் நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். யாரும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல போகிறது இல்லை. அது வந்து உங்கள் ஆப்ஷன். ஆனால் இன்ஸ்டியூட் எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அதில் ஒரு சிஏ சம்மந்தப்படலைங்கும் போது இன்ஸ்டியூட் வந்து அதில் எதுவும் டிசிப்ளினரி ஆக்ஷனோ எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து எடுக்க முடியாது. சார் இன்னொருத்தங்க வந்து சேட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க சார், சரிங்க. பேங்க் கேசஸ் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்க சார். அதாவது வந்து இப்போ யார் கேட்குறாங்களோ இல்லையோ பேங்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க சார். ஏன்னா பேங்க் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி, மேனேஜர்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனை மரத்து மேலே காக்கா உட்காந்துதுன்னா, பனங்காய் விழுந்ததுன்னா எல்லாருக்குமே வந்து காக்கா வந்து உட்காரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு ஃபார்மேட்டை ஒரு ஆடிட்டர் கொடுத்துட்டாருன்னா அதே மாதிரி தான் எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேங்க் ப்ரொவிஷனல் போட்டு தரதே இந்த வருஷத்தில் இந்த ஃபார்மேட்டில் தான் போட்டு கொடுத்துட்ருக்காங்க, இப்போ ஆடிட்டருக்கு முன்னாடியே. அப்போ வந்து இது ஒன்ஸ் இந்த ஃபார்மேட்டில் பார்த்துட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அது டேக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கு மட்டும் கேட்டால் நாம தப்பிச்சோம். இல்லை புரியாமல் நான் டேக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கும் எங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் இப்படி தான் வேணும்னு ஒத்த கால் நின்னாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். இந்த பேங்கிங் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து புரிய வைக்கிறதுங்கிறது நம்மளுக்கு படித்ததெல்லாம் மறந்து போயிடும். அதனால பேங்க்குக்கு கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கு வந்து பேங்க்கில் கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்தாக வேண்டியது வரும் சார். டேக்ஸ் ஆடிட் இருந்து அப்ளிகபிலிட்டி வந்துச்சுன்னா. சார் இப்போ பேங்க்ல வந்து நம்ம சிஏ சைனோட நம்ம வந்து சப்மிட் பண்றோம். ஆமாங்க சார். பேங்க்ல வந்து சிஏ சைன்ஸ்லாம் கேட்கறது இல்ல. ஸோ அந்த டைம்ல கூட இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்மளா சைன் போடுற மாதிரி இருக்குமா? அதாவது சிஎஸ்என் இல்லாதது சொல்றீங்களாங்க சார்? சிஏ சைன் இல்லாம பேங்க்ல கேட்கிற பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் கூட நம்ம பண்ணிக்கலாமா? அதாவது நான் டேக்ஸ் ஆடிட் கேஸ் கேட்குறீங்க அப்படித்தானேங்க சார்? கரெக்ட் சார், கரெக்ட். ஆடிட் பண்ணாத கேஸ்க்கு, அதான் ஆடிட் பண்ணாத கேஸ்க்கு இது வந்து இந்த ஃபார்மேட்டில் போடணுங்கிறது வந்து மேண்டேட்ரி கிடையாதுங்க சார். ஏன்னா வந்து அது போட்டாலும் யார் ஆக்ஷன் எடுக்க முடியும்? இன்ஸ்டியூட் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். இன்ஸ்டியூட் யார் மேலே எடுக்கும்? ஒரு சிஏ மேலே எடுக்கும். ஒரு சிஏ என்ன பண்ணுவார்? நான் அதை சைன் பண்ணலேன்றுவார். எனக்கு அது சைனிங் இதே கிடையாது, பவரே கிடையாது, அதை எனக்கு சைன் பண்ணுறதுக்கு நான் வந்து சைனே பண்ணல அப்படின்ட்டுருவாரு. ஸோ நம்மளை வந்து அசசியை வந்து கேள்வி கேட்க முடியாது. ஸோ வந்து நான் ஆடிட் கேசஸ்க்கு வந்து இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் தேவையில்லை. பேங்க்ல ஒரு சில சமயம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்கன்ட்டு புரியாம நம்ம கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சார். நாம தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்ககிட்ட. ஓகே சார், ஆக்சுவலா இது வந்து சிஏ எல்லாம் ஃபாலோ பண்ணணும். சம்டைம் ஃபாலோ பண்ணனா அவங்க மேல எப்படி பெனால்டிஸ் அது மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா? பர்டிகுலரா இவ்வளவு அதான் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறோம், டிசிப்ளினரி ஆக்ஷன் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க சார். நான் வந்து மேண்டேட் பண்ணிட்டேன், நீ ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை மாதிரி தான் அந்த கைடன்ஸ் நோட்லேயே ஒரு சில இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இதை மாதிரி. மற்றபடிக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு எக்ஸால்ட்டாக எவ்வளோ பெனால்ட்டி போடுவோம் அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து அது மேலே எதுவும் இல்லைங்க. ஓகே சார். அப்புறம் சார் இதுல வந்து இப்போ சம்டைம் நம்மளுக்கு வந்து ஃபிகர்ஸ் எதுவும் இல்ல, ஜீரோ தான் நம்மளுக்கு வருது அப்படின்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம்ல? அந்த அந்த ரிமூவ் பண்ணிக்கலாம் சார், ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து மாறக்கூடாதுங்க சார். இந்த பேலன்ஸ் ஷீட்டு பிஎன்எல் இருக்கிற ஐட்டம் டிட்டோவா இப்படி தான் வந்து வரணுங்க. இந்த இடத்துல ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ நீங்க வந்து போட்டுடலாங்க சார். நோட்ஸ்ல வந்து உங்களுக்கு இப்படி வரக்கூடிய ஐட்டம் வந்து நீங்க தாராளமா இந்த ஃபார்மேட்டை நீங்க எப்படி வேணாலும் நீங்க வந்து ஆல்டர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இப்போ வந்து இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சுங்க சார். உங்களுக்கு வந்து இப்போ டேலில இருந்து கூட டைரக்டா உங்களுக்கு எக்ஸல் லிங்க் பண்ற ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்
எதுவும் ஐடியா நான் இருக்கா இல்லைங்க சார் சார். அதை நான் பத்தி? டைரெக்டாக நான் இந்த எக்ஸலே யூஸ் பண்ணிக்கிறேன் நான். எனக்கு கொஞ்சம் இதே எனக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. அதை மேப் பண்ணி மறுபடியும் கொண்டு வரதுக்கு ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் மேப்பிங் வேற மாதிரி வருங்க சார். அப்போ நான் வந்து அது ஓகே சார். யாருக்கு வந்து நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னா, இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்ணிட்டீங்க, டேட்டாலேருந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் பாஸ் பண்ணுறீங்க, மறுபடியும் ஃபிகர்ஸ் மாறுது, மறுபடியும் இந்த மாதிரி அந்த இந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் ஆல்டர் பண்ணணும். இது மாதிரி ஒரு 7 தடவை நீங்கள் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டர்கிட்ட போகும்போது ஓகே மாறுது, சார். மறுபடியும் வந்து இங்கே ஐடி ஆடிட்டர் மாத்துறாரு. ஒவ்வொருடையும் மாறுபட போது நீங்கள் அடிக்கடி மாற்றணுங்கிறதுனால டேலி டேட்டாலேருந்து நீங்கள் மேப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஒவ்வொரு இடம் நீங்கள் மாற்றும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆல்டர் ஆகிடும். அது மாதிரி கேசஸ்க்கு இது இருக்கும். நீங்கள் ஃபைனலாக டேலியில் முடிச்சுட்டு நான் வந்து இது இப்படி ஒரு பேலன்ஸ் ஷீட் அடுத்தது ஃபைனல் போட போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக எக்ஸல்லே போட்டுடலாம். உங்களுக்கு டைம் மிச்சமாயிடும். ஏன்னா ஓகே சார். மேப்பிங்க்குன்னு ஒரு டைம் வரும் ஓகே. சார். மேப்பிங்னு வரும். அந்த மேப் பண்ணது கரெக்டாக இங்கே பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகே சார். ஓகே. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்குன்னா சார் கிட்ட கேட்கலாம். சார் கோபிநாத் சார் இதோ கை காட்டுறேன். சேட்டில் வருதா? சேட்டில் எனி எக்ஸ்டென்ஷன் சார்? சார் இப்ப கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப ரீசெண்டா வந்து அந்த ஃபிகர்ஸ் வந்து ஆக்சுவல் ஃபிகர்ஸ் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஓசி ஃபைல் பண்ணும்போது நமக்கு வந்து ஆக்சுவல் ஃபிகர்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஆக்சுவல் ஃபிகர்ஸ் தான் மென்ஷன் பண்ணுமா, இல்லை நம்ம லேக்ஸ்ல வந்து இது பண்ணிக்கலாமா சார் இது? அதான் இது ரவுண்டிங் ஆஃப் வந்துங்க சார். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கைடன்ஸ் நோட்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அந்த ரவுண்டிங் ஆஃப் தான் இங்கே எடுத்து போட்டிருக்கிறேன் நான். இது பார்த்தீங்கன்னா டிட்டோ இது வந்து கைடன்ஸ் நோட்டில் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இதை மாதிரி வந்து இன்கம் உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் ஒரு 100 crores உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் 100,000 lakhsல ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 100 crore மேலே இருந்ததுன்னா ஹண்ட்ரட்ஸு தௌசண்ட்ஸு போயிடும். லேக் மில்லியன் க்ரோரில் வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து மேபி ரவுண்டட் ஆஃப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவல் ஃபிகரும் நீங்கள் கொடுக்கலாம், டெசிமல் மட்டும் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம், அல்லது 100,000s நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கலாங்க சார். அது இதுக்கு பேஸ் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் கைடன்ஸ் நோட்டு தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 100 இப்போ பாருங்க, நான் டிட்டோ இங்கே என்ன கொடுத்துருக்குறனோ இந்த டேப்லர் காலம் அப்படியே நான் பிக்கப் பண்ணது கைடன்ஸ் நோட்டில் இருந்து தான். ஸோ கைடன்ஸ் நோட்டே நம்ம கிட்டத்தட்ட பேசிக்காக கேட்கக்கூடிய கேள்விக்கு அத்தனைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? சார் அந்த எக்ஸல் 1 மினிட் கொஞ்சம் காட்டுங்க சார். ஓகேங்க சார். சார் அதில் அந்த ட்ரேடு ரிசீவபிள்ஸ் இருக்குல்ல சார், ட்ரேடு ஆமாங்க பேயபிள்ஸ் சார். நோட் நம்பர் ட்ரேட் 9 பேயபிள்ஸ் அது கொஞ்சம் போகலாமா சார்? நோட் நம்பர் 9 போயிட்டாங்க சார். ட்ரேட் பேயபிள்ஸ். ஓகே சார். ஸோ இப்போ ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்குல்ல சார், இதில் வந்து ஆமாம். பார்ட்டி நேம் வைஸ் நம்ம வந்து தனியாக ஒரு ஷெட்யூல் வச்சுக்கணுமா நம்மளுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு, அல்லது இங்கே எதுவும் நம்ம நோட் பண்ணிக்கலாமா சார்? இல்லைங்க சார். இங்கே டோட்டலாக நம்ம கொடுத்தா போதுங்க. டோட்டலாக வந்து ஓகே நீங்கள் சார். வந்து இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் ஆஃப் ஓகே மைக்ரோ சார். ஸ்மால் அண்ட் மீடியம். ஸோ இந்த இடத்துல நம்ம டோட்டல் வந்து நம்ம கொடுத்துடலாங்க சார். அவ்வளோதான். டோட்டல். ஓகே இதுக்கு ஓகே. வேணும்னா பேக் வரைக்கும் நம்ம வச்சுக்கிறது தான். இப்போ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அசட்டுக்கே பார்த்தீங்கன்னா கிராஸில் பிளாக் இருக்கிற டிப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஃபைனல் ஃபிகர் தான் இங்கே தருவோம். இதுக்கு ஒரு பேக் ஓகே. ஒர்க்கிங் நம்ம போட்டு நம்ம ஃபார்மேட்டில் வச்சுக்கிறதுனா தாராளமாக வச்சுக்கலாம். அது மாதிரி ஓகே சார். அவங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் எதிர்பார்க்க நிறைய பேங்க் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆமாம் ஒவ்வொரு ஆமாங்க பேங்க் நேமையும். ஆமாங்க சார். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரேடு பேபிள்ஸ் கீழே அந்த பார்ட்டி நேம் எல்லாமே லைனா அது முடியாதுல்ல சார், அது பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லைங்க, உங்கள் கன்வீனியன்ட் தான். நீங்கள் தாராளமாக இந்த நோட்டு நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் வேணும்னா நீங்கள் தாராளமாக அதை மாதிரி போட்டு டோட்டல் வந்து டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் நீங்கள் கடைசியில் ஒரு டோட்டல் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலா போடலாம். அப்போ பேலன்ஸ் ஷீட்டும் P&L ஃபார்மேட் மாறக்கூடாது, நோட்ஸ் வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். ஆமாம், நோட்ஸ் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற ஃபார்மேட்டில் நம்ம வந்து மாற்றிக்கலாங்க சார். இவங்க சொல்லியிருக்கிற ஓகே. பேசிக் விஷயங்கள் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் ஃபிகர் கரண்ட் இயர் ஃபிகர் இருக்கணும், இந்த மாதிரி பைஃபர்கேஷன் இருக்கணும். இதில் வந்து ஓகே நீங்கள் சார். உள்ள எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட கன்வீனியன்ட் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே. ஆம். சார் வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க மட்டும் எனி எக்ஸ்டென்ஷன் சார் போட்டுருக்காங்க. ஐ திங்க் அவங்க இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடா உள்ள எக்ஸ்டென்ஷன் கேட்கறாங்க. அதாங்க சார். அது இப்போ வரும் சார், வராமல் இருக்கும். நாம் வந்து கொஞ்சம் என்ன இப்போ உங்களுக்கு இது இண்டிவிஜுவல் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 15 வரைக்கும் கொடுத்துருக்கறதுனால அஃப்கோர்ஸ் டேக்ஸ் ஆடிட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சான்ஸ் எடுக்க வேண்டாங்க சார். நம்ம வந்து செப்டம்பர் 30 ஆடிட் ரிப்போர்ட்டுக்குன்ட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா நல்லது. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த ஒர்க்கை வந்து ஏதோ ஒரு நேரத்தில் நெருக்கிதாங்க சார் பண்ண போகிறோம். நமக்கு சப்போஸ் இப்போ வந்து 2 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா கூட பட் இது 2 மாதம் டியூ டேட்டுக்கு அந்த டைமில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமையும். ஏன்னா எல்லாருமே ஜிஎஸ்டி சைடில் பார்க்குறோம், அதுவே மந்த்லி ஒரு கன்சிடரபிள் டைமை வந்து கன்சியூம் பண்ணிடுது. ரெகுலர் மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங் ஆகட்டும்,
இல்லை ஏதாவது நோட்டீஸ் அண்டு அப்பீல் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடரபிள் டைமை சாப்பிட்ருது. அதனால் வந்து இன்கம் டேக்ஸ் நம்ம தனியாக அப்படியே சைடு பை சைடு ஒர்க் பண்ணுறோம். ஸோ நாமளே ஒரு டியூ டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவோங்க சார். சப்போஸ் எக்ஸ்டென்ஷன் நியூஸ் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். வராமல் இருந்ததுன்னா ரொம்ப சிரமமாக போயிடுங்க சார். ரெண்டே அட் அ டைம் நம்ம இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு கடைசியில் டேக்ஸ் அடித்து மறுபடி இந்த ஃபார்மேட்டில் இந்த வருஷம்ல எக்ஸ்ட்ரா வேலை தான் நம்மளுக்கு. அத்தனையும் வந்து ப்ரீவியஸ் கண்டிப்பா சார். ஃபிகரும் பண்ணணும், கரண்ட் இயர் ஃபிகரும் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணும்போது இது நம்மளுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்து முடித்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் வரலின்னா கூட சமாளிச்சிடலாம். ஓகே சார். ஓகே ஓகே சார், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? ஓகேங்க சார், பண்ணிடலாங்க சார். சார் ஆக்சுவலா அதான் சார், சாரி, அதாவது சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளால இன்ட்ரோ கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம ஜூம் டைமிங் வந்து 30 மினிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து பெய்டு வெர்ஷன் வாங்கல. ஸோ நம்மளுடைய மெம்பர் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால நம்மளால பெய்டு வெர்ஷன் வாங்க முடியல. ஸோ அதனால சாருக்கு நம்மளால இன்ட்ரோ கொடுக்க முடியல. ஸோ இப்போ ஒரு 7 மினிட்ஸ் இருக்கு. சாரோட இன்ட்ரோஸ் என்னன்னா, ஆக்சுவலா சார் வந்து வேரியஸ் மீட்டிங்ல பேசியிருக்காங்க. ஸோ அதுல தான் சார் வந்து நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ சார் வந்து நம்ம கால் பண்ணி கேட்டோம். ஆக்சுவலா நம்மளுடைய குரூப்ல இதுதான் வந்து ஒரு ஃபேக்கல்டி ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்வைட் பண்ணி நம்ம மீட்டிங் பண்ணியிருக்கோம். கோபி சார் தான் வந்து மீட்டிங் எல்லாமே பேசியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மெம்பர்ஷிப்காக வேண்டி நடந்த முதல் மீட்டிங் வந்து சார் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. சார் ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க அப்படிங்க, ஆக்சுவலாக உங்கள் டெலிவரி நல்லா இருக்கும். பட் இந்த டாப்பிக்ல நல்ல டீப்பாக டெலிவரி பண்ணியிருந்தீங்க சார். ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்ல தான் நம்மளுக்கு வந்து நிறைய டவுட் வரும். மெம்பர்ஸ் உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்ல நிறைய டவுட்ஸ் அது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. சார் வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம் ஸோ அந்த மெசேஜை வந்து பார்த்துட்டு நம்ம ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்க ப்ராக்டிக்கலா பண்ண சொல்ல தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக பண்ணுங்க. டவுட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம குரூப்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. சார் ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நாங்கள் கேட்ட ஓகே உடனே வந்து ஏன்னா நாங்கள் வந்து வெறும் பிகினர் தான் ஆக்சுவலாக இந்த இதுக்கு. ஸோ அதனால நாங்கள் கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உடனே வந்து அக்செப்ட் பண்ணி இந்த மீட்டிங் வந்து இது பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு. ஸோ பொதுவாக வந்து ஃபேக்கல்ட்டினாலே நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரமா அவங்கள்ட்ட டச் பண்ணி பேச முடியாது. ஸோ நீங்கள் நல்லா ஃப்ரீ மைண்டடாட்டு நம்ம கிட்ட வந்து பேசியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி சார். ஆக்சுவலாக நாங்கள் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா டீப்பாகவும் இருந்துச்சு. ஸோ ரெக்கார்டு வெரிசன் பார்க்க சொல்ல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சார். ஆக்சுவலாக என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது எங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஸோ மெம்பர்ஸ்க்குமே ஆயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ கோபி சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்னன்னா சாரும் வந்து ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப்காண்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம இந்த குரூப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஓகேங்க சார், தேங்க்யூ ஓகே சார், வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார். சார். நீங்க இது ஓகே, பண்ணது அப்படியே கண்டிப்பா நீங்க சார். கண்டினியூ பண்ணுங்க சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். ஓகே சார், பாய். குட் நைட் சார். தேங்க்யூ சார். ம்.